தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங்குடைய ஏ சீரீஸ். இப்போ அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய டர்ன் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்தியாவில் இன்றைக்கி அவங்க 2 புது மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று A30, இன்னொன்று A50. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் A50 பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் நான் A30 இதை அப்லோட் பண்ணியிருந்தேன்னா அதோடைய லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த மொபைலை பற்றின வீடியோவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது A50 இந்த பர்டிகுலர் மொபைலுடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் நமக்கு A50 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் இதோடைய நாச்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து பின்பக்கமாக வந்து போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா Infinity U ட்ரிபிள் கேமரா ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ ஒரு ஏ சீரீஸ்லேயே ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். 25 மெகாபிக்சல் + 5 மெகாபிக்சல் + 8 மெகாபிக்சல் அப்படின்ற கேமரா ட்ரிபிள் கேமரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 25 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், எல்லா மொபைலுக்கும் இப்போ வந்து கேஸ் கொடுக்குறாங்க. நம்ம கடையில் தேடி அலைய வேண்டாம். வந்த புதுசில் புக்லெட்ஸ் இருக்குது, மொபைல் கொடுத்துருக்காங்க. பாலிகார்பனேட் பேக் தான், பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல கிளாசி ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இந்த கலர். ஸோ வோல்டாக் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. 9V to 1.67 ஆம்பியர், 5V to 2 ஆம்பியர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, USB கேபிள். அதுக்கப்புறமாக நமக்கு ஃப்ரீ இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை பூட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னன்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்க கீயும் இருக்குது. இதே மேல் பகுதியில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக சிம் கார்டு ஸ்லாட்ஸ் இருக்குது. 2 சிம் போட்டுக்கலாம். கூடவே ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூடுதலான ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கீழ் பகுதியில் நமக்கு 3.5mm ஜாக்கும் இருக்குது. டைப் சி போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் ப்ளஸ் ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமானு பார்க்கும்போது நமக்கு 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 25 மெகாபிக்சல் கேமரா f1.7 அப்பச்சரில், 8 மெகாபிக்சலுக்கான ஒயிட் கேமரா 2.2 அப்பச்சரில், இன்னொன்று 5 மெகாபிக்சலுக்கான கேமரா டெப்த் சென்சிங்காக 2.2 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. EAA சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே நமக்கு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாசி ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா கர்வியாக ரொம்பவே நல்லா இருக்குது. முன்பகுதியில் நமக்கு Infinity U டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு U ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாச் அப்படின்னு சொல்லலாம், குட்டி நாச். இந்த நாச்சில் நமக்கு 25 மெகாபிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. கூடவே இயர்பீஸும் அதற்கு மேலே வந்து இருக்குது. 6.4 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இதில் மேலே வந்து கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லலை. ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக டிஸ்பிளேலேயே வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதுலேருந்தே வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு Android 9 கொடுத்துருக்காங்க. One UI பார்த்தீங்கன்னா 1.1 வெர்ஷன் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறமாக நமக்கு 64GB 50GB வந்து அப்ராக்சிமேட்டாக ஃப்ரீ கிடைக்குது. ரேம் அப்படின்னு பார்த்தோன்னா 6GB ரேமில் நமக்கு 2.8GBக்கான ரேம் வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ரேம் வந்து ஃப்ரீ இருக்குது. இந்த மொபைலில் நமக்கு ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாச்சோட உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மொபைல் வந்து நல்ல கிளாஸியாக வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறது போல் இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் இதோடைய ஸ்பெக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Exynos 9610 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. 10 nm FinFET டெக்னாலஜியோட Dolby Atmos சப்போர்ட்டும் இருக்குது. இதோட 4000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. 15W ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட. 4GB RAM 64GB அப்படின்ற ஒரு வேரியன்ட் மட்டும் கிடையாது, நமக்கு 6GB RAM 64GB அப்படின்ற இன்னொரு வேரியண்ட்டும் தராங்க. ஸோ இந்த மொபைலுடைய விலை எவ்வளோ அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது செக் பண்ணி பாருங்கள். டியூல் வோல்டி சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நீங்கள் 2 சிம்லேயுமே வந்து வோல்ட்டியை வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைய கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அதே போல் இதோடைய ஷட்டர் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கேமரா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ UI வந்து நம்ம ரீசெண்டாக பார்க்கக்கூடிய அதே UI மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு லைவ் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நார்மலான இமேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைடில் அந்த செகண்டரி கேமராவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே உங்களுக்கு நார்மல் ஷாட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். AI வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களுக்கு தகுந்தாற்போல் அதுவே வந்து சீனரிஸ் வந்து மாற்றிக்கும். ஸோ இது போல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. EAA சப்போர்ட்டும் இருக்கிறது கூடுதலான ஒரு அட்வான்டேஜ். இந்த சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. முன்பக்கமாக செல்ஃபி கேமரா 25 மெகாபிக்சல் இருக்கு, f2.2 அப்பச்சரில். ஸோ அதில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் நீங்க பாருங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 1,40,000 வருது. ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் பட்ஜெட் செக்மெண்ட்ல மற்ற ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போது இதுவும் ஓரளவுக்கு வந்து ஒரு டாப் கம்பீட்டிங் ஸ்மார்ட் போனாக தான் இருக்கு. ஒரு நல்ல பேட்டரி, நல்ல டிஸ்பிளே, அண்டர் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் போன்ற எல்லா விஷயமும் சேர்த்து சாம்சங் பிராண்டிங்கோட நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நான் யூஸ் பண்ண இந்த 2-3
நாட்களில் ஓரளவுக்கு அந்த நல்ல ஃபீட்பேக் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கிடைக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் எல்லாமே சாம்சங் ஓரளவுக்கு வந்து கம்மியாகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க, கம்மி விலையில். நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் அதிகமாக வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த A50 பற்றி எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் எந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும், ரெட்மி நோட் 7 இல்லை எந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.